பார்த்த சப்போர்ட் அந்த சோஷியல் மீடியா கேமரா பயமாக இருக்கு, ஆனால் சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துக்கு எல்லாருக்கும் படம் ஏன்னா இது ரொம்ப வெளியில் வந்து எல்லாருமே எனக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். என்னோட ஃபஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். இந்த கேமரா என்னை பார்க்க ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து போய் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்கும். மார்ச் 7 இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறது ப்ளஸ் மீடியா மதர்ஸ் டே ஒரு நாள் மார்ச் I'm so proud to be here. The women's day படம் வந்து எல்லா பெண்களுக்கும் வணக்கம். பெரியவர்களுடைய அம்மா சிஸ்டர்ஸ் உறவுகள் நிறைய படங்கள் வந்திருக்காங்க. எல்லா படமே அவங்களுடைய நிறுவனம் சினிமா இன்டர்நேஷனல் மற்றும் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து இதில் இரண்டாவது படைப்பு. முதல் படம் அதிமாறன். நீங்கள் எல்லாரும் படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் படம் தரவுக்கு சின்ன கம்பெனி, ஆனாலும் நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்துருக்கோம். ஊடக தோழர்களுடைய ஒத்துழைப்போட ஆதரவோட படத்தை படம் முழுக்க கொண்டு செல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆசிரியர் அதுபோக இந்த படத்துடைய இயக்குனர் ஆகச்சிறந்த இயக்குனராக வருவார். படத்தை ஒர்க் பண்ண இசையமைப்பாளர், சினிமாட்டோகிராஃபர், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்லக்கூடாது, சினிமானே கஷ்டம் தான், இந்த தொழிலுமே கஷ்டமான தொழில் தான். ஆனாலும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இந்த படத்தை எந்தளவுக்கு உங்களால் அடுத்தடுத்த படங்களில் வெற்றி விரைவில் சந்திப்போம். இந்த படத்தில் இணைந்த நண்பர் தோழர் ராஜ் யோகிதாவு, இயக்குனர் பாரதிராஜா, சுரேஷ் நிறைய பேர் வர முடியல. சாண்டி, ரியோ, மைக் கோபி, ரிஷிகாந்த், நிறைய 34 பேர் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும். சூடாக இருப்போம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நவீன் சீதாராமன் தொடர்ந்து நாங்கள் படம் போகணும்னு ஆர்வத்தோடு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் நன்றி.
போய் அப்படியே சேர்ந்து நீங்கள் சும்மா குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். மொபைல் நிறைய படம் நம்ம பார்த்துருக்கோம். 4 ஸ்டோரி 5 ஸ்டோரிலாம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே இன்டிவிஜுவலாக விட்டீங்க? கோர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் சார் மெயின் கோர். இப்போ வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தோன்னா மொபைல் வாங்கி கொடுத்தோன்னா அது மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்துக்காக இப்போ என்னென்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ பார்த்துக்கலாம் அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறது ஒரு செகண்ட் நம்ம இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த இதில் நடக்குது. அதுவும் ஒரு ஜேர்னியில் ஒரு விஷயத்தில் அந்த சில கதைகள் கேட்கும்போது அவங்களோட இது மாதிரி அவங்க என்ன ஆகுறாங்க. வசதி வாய்ந்தவங்க தான் வந்து அம்மா வந்து கல்வி விட்டு போகிறாங்க. வசதி இல்லாதவங்க கொஞ்சம் ரொம்ப கேரட்டு பார்க்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? இல்லை சார், அதுதான் சார் அப்படி கிடையாது. அம்மா அது வசதியாக இருக்கும் இல்லை வந்து இதாகும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து இப்போ உள்ளதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ரீல்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு 10 டக்கு பார்த்துருவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணுங்கள், நமக்காக உள்ளவங்க சுற்றி பாருங்கன்றதுக்கான ஒரு நன்றி சார். ஸோ இந்த படத்தில் ஒரு டான்ஸ் யாராக பண்ணியிருக்காங்க, ஆனால் 10 சீன்லேயே முடிச்சுட்டாங்க. இந்த வருஷம் தெரிவிப்பீங்க அவர்கிட்ட ஏன் இவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய டான்ஸில் காட்டிட்டு கட்டி எடுத்து வந்து இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த எபிசோடோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை ப்ரொலாங் பண்ண முடியாது. அது ஒரு தனி கதையாக மாறும். அதனால அது இந்த அளவோடு இருக்கிறது நல்லது. எதுவுமே அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா பாம்பே நீங்கள் போய் பண்ணீங்கன்னா படம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டது. இப்போ கேங்ஸ்டர் ஆகிட்டீங்க. நடந்தேன் சார். இல்லை அதனால தான் சார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் சார் கதைகள் 4மே பார்த்து லாஸ்ட் எண்டு வந்து ஒரு மாதிரி ஹாப்பி வந்து நம்ம ஒரு சாண்டியஸ் வந்து ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லாக ஒரு மாதிரி அமைதியாக்கி தான் வரும். அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசை சில விஷயம் புரியுது. அதுக்காக சார் சார் ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து இதில் உள்ள 4 மெயின் கதைகள்லேருந்து என்னோட விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு நடந்த விஷயங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார். கூட வழி இல்லாதவங்க தான் காசு கிடைக்கும். கவர்மெண்ட்லேயே முடிவு பிடிச்சிட்டு அது கூட கிடைக்காத அளவுக்கு 2022 தான் கஷ்டம். அதெல்லாம் கூட அதெல்லாம் அப்படியே இருக்கக்கூடாது. அவங்க மருத்துவ ஆனால் வந்து என்னன்னா அவங்க வெளியில் யாரும் பேசுகிற அதை தாண்டி என்னன்னா நிறைய பேருக்கு அது தெரியல. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறது கவர்மெண்ட்டு இல்லை சார். நீங்கள் சார் நீங்கள் சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அது வந்து உண்மையிலே சொல்கிறேன் சார். எங்கள் விதனைகளுக்கு ஒரு எங்கள் அம்மா முடிவு எங்கள் அம்மா நிறைய பேருக்கு சேரலைங்க. நிறைய பேர் பொண்ணு கூட நடிச்சிருக்கீங்க. ஒரு வருஷத்துல அடி பட்டார்னு ஒரு அடி விடுவீங்க. என்ன புதுதான் அடிக்குதா எவ்வளோ பேசுவாங்க. நிஜமான அடியாது, நிஜமான அடியா மேடம், இது மாதிரி உங்கள் பொண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சண்டை வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரிசல்ட் மதர்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் தான் புதுசாக வீடு கட்டுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு தனியாக ஒரு ரூம் கட்டுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு கேட்டாமல் இப்போ வீடு சேர்க்குறாங்க. உங்கள் படத்தை பார்த்தா திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இன்னமும் அது நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்ட்ரி எழுதிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக மாறும். இந்த கதையை நான் ஃபுல்லாகவே ரொம்ப மெயினான ஒரு கதையை கேட்டு யூஎஸ்லேருந்து இங்கே செட்டில் ஆகிடுது.
நடந்துச்சு. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் தைரியம் ஒரு சைடு கொடுத்துட்டு நடக்குது சார். இன்னும் நிறைய நடக்குது சார். வீட்டில் இடம் இல்லாமல் மலையும் போட்டு வண்டி வச்சு பேரண்ட்ஸ் வெளியே சேர்க்குறாங்க. ஒருவேளை அந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி திருத்தலுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மாறுவாங்க. நம்ம ரசிகர்கள். ஆமா, யோகி பாபு தான் கேட்குறான். சார் படம் ஃபுல்லாக அம்மா செஞ்சுட்டு அப்பா வரவே மாட்டாரு. எனக்கு ஆமா ஏன்னா அஞ்சு சப்ஜெக்ட் அம்மா தான். அப்பாவுக்கு தனியா அம்மா வந்து உணவு அப்பாவுக்கு தனியா ஒரு மணி இல்லை சார். ஏன்னா அப்பா பாட்டு நிறைய காட்டி ஹிட் ஆயிருக்கு. ஆமா சார், கண்டிப்பா இது அம்மாவுக்காக கண்டிப்பா hit சார். நீங்களாம் இருக்கீங்க. ஆமா சார், மார்ச் 8 தேங்க்யூ ஸோ மச். அதான்